Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான புதினா மல்லி சட்னி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது. புதினா மல்லி சட்னி அரைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த உளுந்து நல்லா நமக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். உளுந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நமக்கு கலர் வரணும். அப்போ தான் நமக்கு சட்னி நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் நான் 10 பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சட்னிக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. நான் 3 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வதக்கிடலாம். அதாவது இந்த தேங்காய் நமக்கு எப்படி அதாவது இந்த உளுந்தோட கலர் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சோ அதே மாதிரி தேங்காயும் நமக்கு நல்லா வதங்கணும். ஸோ எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தேங்காயும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நான் 1 கப் அளவு மல்லி இலையை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1 கப் அளவு புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லியும் புதினா நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவு தான் கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம கருவேப்பிலை அதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் மல்லி புதினா மட்டுமே ஆட் பண்ணாலே போதும். இப்போ இது நமக்கு மல்லி புதினா அந்த கருவேப்பிலை எல்லாமே என்ன ஆகும்னா இதில் நமக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும், ரொம்ப இல்லை 2 நிமிஷம் மட்டும் இதில் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 நிமிஷத்துலேயே நல்லா புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது நீங்கள் அதாவது சட்னி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. பட் சட்னி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க. அதாவது 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக காரம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் சட்னியும் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு அருமையான புதினா சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது என்ன பண்ணீங்க, நான் தாளிக்காமல் கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. வேணும்னா கூட உங்களுக்கு தாளிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் போல் கடுகு உளுந்த வச்சு கருவேப்பிலை போட்டு தாளித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.